யாக்கோபினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2:14 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளில் நம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்கள் எங்களோட இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. தொடர்ந்து யாக்கோபு புத்தகத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கவனமாக கவனிங்க. நமக்குண்டான வார்த்தையை, நமக்குண்டான வசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தெளிவாக நம்ம என்ன பண்ணுவோம், கவனிப்போம். சரி, அதாவது யாக்கோபு புத்தகம் யூதர்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம். யூதர்கள் பல தேசத்திலே பரவி கிடக்கிறாங்க. அவர்களுக்கு உபத்திரவத்தினாலே வேதனைப்படுகிற அந்த ஜனங்களுக்கு யாக்கோபு இந்த கடிதத்தை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதனால இந்த கடிதம் அவர்கள் உபத்திரவ நேரத்திலே, அந்த சோதனையின் காலத்திலே எப்படி அவர்கள் தரித்து நிற்க வேண்டும், தேவனுக்கென்று எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே இந்த வசனம் என்ன பண்ணுகிறது, இந்த கடிதம் என்ன பண்ணுகிறது, எழுதப்படுகிறது. இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒரு ஜென்யூன் ரட்சிப்பு, அதாவது ஒரு உண்மையான ரட்சிப்புக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அருகில் வருகிறது, எப்படி நமக்கு கிடைக்குது, அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு சொன்னால், எஸ் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு ஒரு கேள்வி, உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். ஐயோ, நம்ம உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா ரட்சிப்பினுடைய ரிவார்ட் பரலோகம். சரி, நம்ம பரலோகம் இன்னைக்கு தேதிக்கு பரலோகம் போயிடுவோமா, ஆண்டவருடைய வருகை இந்த நிமிஷம் இருக்குமே, ஏன்னா நான் பரலோகம் போயிடுவேனா அப்படின்னு நம்மளை பார்த்து எல்லாரையும், நான் எனக்குன்னு சொல்லலை உங்களுக்குன்னு சொல்லலை, எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஐயோ அதுக்கு ஒரு பதில் இல்லை பாஸ்டர், காலையில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், நேற்று ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், போன வாரம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பதில் என்ன பண்ணும், எல்லாரிடத்திலும் வரும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், சில காரியங்கள் என்ன பண்ணிடுறோம், நம்ம தண்ணிடும். ஆனால் சகோதர சகோதரியை, யாக்கோபு இங்கே அதை தான் அடையாளப்படுத்துகிறார். உண்மையான ரட்சிப்புனா என்ன, வேதவசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையில் சொல்றாரு, அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா. எந்த விசுவாசம், கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சகோதர சகோதரியே, ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் பிறக்கிறது. நான் உலகபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், இயேசு எனக்காக வந்தார், ரத்தம் சிந்தினார், இயேசு என்னை மீட்டு கொண்டார், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ இதுதான் ரட்சிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு ஆண்டவருக்குள்ள வந்து 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இல்லை பாஸ்டர் இப்போ தான் நான் வந்துகிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறோம் நம்ம. ஸோ ரட்சிப்பு முடிஞ்சிருச்சா, நான் பரலோகத்துக்கு தகுதி பெற்றுட்டேனா, இதுக்கு மேலே நான் ஒன்றும் தேவையில்லையா? ஆமாங்க, இயேசு வந்தாருங்க ஐயா, மரித்தாரு, ரத்தம் சிந்தினாரு, உயிரோடு எழுந்தாரு, நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், திருவிருந்து எடுக்கிறேன், அப்போ இது மாத்திரம் போதுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு அதை தான் இங்கே அடையாளப்படுத்துறாரு. விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை உனக்கு ரட்சிப்பை உறுதிப்படுத்துமா, பரலோகத்தை உறுதிப்படுத்துமா அப்படின்னு சொன்னா இல்லை. சகோதர சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு. என்ன அழுத்தம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடு புத்தகத்தை நீங்க தியானிக்கும் பொழுது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாரு, வழி நடத்தினார். இப்படி தான் இருக்கணும், இந்தந்த காரியங்களை தான் செய்யணும், இந்த மாதிரி ஆடைகளை தான் உடுத்தணும், இந்த பொருட்களை தான் சாப்பிடணும், இங்கே தான் போகணும், இங்கே தான் வரணும், இப்படி பலி செலுத்தணும், இப்படி இந்த மாதிரி இருக்கணும், இந்த ஜனங்களோடு பேசக்கூடாது, இந்த ஜனங்களோட திருமணம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சில கட்டுப்பாடுகளை கர்த்தர் வைத்திருந்தார். சில பேர் அதில் உண்மையாக பின்பற்றினாங்க. இஸ்ரவேலர்கள் வேதவசனத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடு புத்தகத்தில் சில பேர் உண்மையாக பின்பற்றினாங்க. ஆனால் பல பேர் கடமைக்கென்று பின்பற்றினாங்க. என்ன பண்ணுறது பாஸ்டர், பண்ணி தானே ஆகணும், போய் தானே ஆகணும் அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை போல் அன்றைக்கு இருந்தாங்க. அவர்கள் இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு மன அழுத்தமாக பார்த்தாங்க. ஐயோ இது இப்படி இருக்கணுமே, இது இப்படி செய்யணுமே அப்படின்னு சொல்லி. இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லட்டை கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கும், நல்ல ஒரு சுகர் பேஷண்ட், ஒரு பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு வியாதி வச்சுக்கோங்களேன், அவங்க சாப்பிடக்கூடாத பொருளை கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சிட்டோம்னா, அவங்கள ஏங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்லான்னு தான் இருக்குதுங்க, ஆனால் என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாமல் இருக்குது, சுகர் ஏறிடும், ப்ரெஷர் வந்துடும். மட்டன் பிரியாணி கொண்டு போய் ப்ரெஷருக்கு இருக்கிறவங்கள்ட்ட முன்னாடி வச்சிட்டோம்னா, ஐயோ ப்ரெஷர் ஏறிடுமே அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு கடமை இருக்கும். என்ன பண்ணுறது, ஒரு மன அழுத்தம் ஆயிரும் சில நேரத்தில். அந்த மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ இவங்களுக்கு திடீர்னு ஒரு வார்த்தை வருது, நீ எதையும் பின்பற்றாதப்பா,
நீ இப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்க, நீ விசுவாசித்தான் போதும் தேவ மகிமையை காண்பாய் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களுக்கு சில பேர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இயேசுவை நீ விசுவாசி, இயேசுவை நம்பு, உனக்கு பரலோகம். நீ பழைய ஏற்பாடு புறா அந்த நியாயப்பிரமாணங்கள்லாம் இது கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரு, நீ இப்படி இருக்க வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம், ஆண்டவர் அதை சொல்கிறார். இப்போ ஒரு சில பேர் உண்மையாக ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இதில் இருந்தோம்னா ஒரு பெரிய மன அழுத்தம்யா, இதில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கலாம், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இதுக்கு வந்துட்டாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறிட்டாங்க. இன்னும் பல யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம். சில பேர் ஜென்யூன், சில பேர் சொல்லலாம், சில பேர் பிரித்து கொள்ளலாம். ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்துல வந்தோம், அப்படியே தங்கிடுறோம். சில பேர் சில வியாதிக்காக ஆண்டவரிடத்துல வந்தோம், ஓகே இதில் அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துடுறோம். ஆனால் கர்த்தரை உண்மையா ஆழமா நேசித்து தேவ சத்தியத்தின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு யாக்கோபா தான் கேட்குறார். இதில் நம்ம யூதர்கள் நீங்கள் நான் அப்படின்னு பிரிவெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை அதுக்கு எழுதுறாரு. அதை ஆவிக்குரிய தளத்தில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நீங்கள் எப்படி வேணா விசுவாசித்து இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்துருக்கலாம். ஃபஸ்ட் நான் வியாதியில் இருந்தேன், இயேசுவை விசுவாசித்தேன், எனக்கு வியாதி சுகமாச்சு, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன். கடன் பிரச்சனையில் இருந்தேன், விசுவாசித்தேன், இயேசு தான் மெய்யான தெய்வம்னு விசுவாசித்தேன், இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன். எஸ், ரைட். ஆனால் இதுதான் ரட்சிப்பா? ஏன்னா யாக்கோபு ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? அந்த கிரியே இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? வாட் இஸ் த யூஸ்? பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமான ஒரு கேள்வி கேட்டுட்டார் யாக்கோபு. இதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு தேவைக்காக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா நாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஒரு முறை விசுவாசித்தால் போதும், ஞானஸ்தானம் எடுத்தால் போதும், திருவிருந்து எடுத்தால் போதும், பேரை மாத்திக்கிட்டா போதும், உடைகள்ல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா போதும், நான் கிறிஸ்தவன். அப்படி கிடையாது. கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை அப்படின்னு சொன்னா நாம் ஒவ்வொரு நாளும் நிமிடம் தோறும் நாம் செய்கிற செயல்கள், அவுட்வர்ட் வெளிப்படையான காரியங்கள். அதாவது பழைய ஏற்பாடு புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் வெளிப்படையாக, பலி இப்படி செலுத்தணும், ஆடை இப்படி தேர்ந்தெடுக்கணும், நீங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நீங்க உடை உடுச்சணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொன்ன தெய்வம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படையான காரியங்களை ஒதுக்கி விடல. பழைய ஏற்பாட்டை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப நிலையா, அழுத்தமா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். நம்ம கடந்த வாரம் கூட தியானிச்சோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் மாம்சத்தில் இணையும் பொழுதுதான் இது விபச்சாரம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் எப்படி சொல்றாரு, சிந்தனையில யோசிச்சாவே தப்புங்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது, நிலையா இருக்கக்கூடியதுன்னு பாருங்க. அப்ப வெளிப்படையான கிரியைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றாருங்க யாக்கோபு, கிரியைகள் இல்லாதவன் ஆனால் அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், எத்தனை வருஷம் வேணா ஆண்டவருக்குள்ள இருக்கலாம். என்னுடைய வெளியரங்கமான கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னை தேடி வந்த சுவிசேஷம் எனக்குள்ள விசுவாசத்தை வளர்த்திருக்கிறதுன்னு சொன்னா, எனக்கு வெளியே நான் செய்யற காரியங்கள்ல வித்தியாசம் இருக்கணும். என்னுடைய அன்றாட வாழ்க்கையில வித்தியாசம் என்ன பண்ணும் இருக்கணும். அதை தெளிவா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை நாட்களாக எதையோ செய்து, நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்கள் மேசியாவுக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க, இந்த சந்ததிக்கு மாத்திரம்தான் பரலோகம், இவங்களுக்கு மாத்திரம்தான் நித்திய வாழ்க்கை என்று சொல்லி பெருமை பேசிக் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரே உடையா உடைச்சாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே ரத்தம் சந்தி தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டு இயேசுவோடு எல்லோரும் தகப்பனாகவும் அவர் நமக்கு கடவுளாகவும் என்ன பண்ணார், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் கொண்டு வந்தார். ஆனால் இதெல்லாம் உண்மை. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இந்த கிருபைங்கிற ஒரு வார்த்தையை தப்பா கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. நீ என்ன தப்பு வேணா பண்ணிக்கோ, நீ என்ன பாவம் வேணா பண்ணிக்கோ, கிருபை உன்னை காப்பாற்றும், தேவ கிருபை.
அவர் கிருபையால் நம்மளை பாதுகாப்பார், கிருபையால் நம்மளை மன்னிப்பார். ரட்சிப்பு போதும், நீ இயேசு விசுவாசிட்டா போதும். நீ போ, வெளியே போய் என்ன வேணா தப்பு பண்ணு, ஏமாத்து, பொய் சொல்லு, திருடு, கெட்ட வார்த்தை பேசு, தவறான காரியங்களில் ஈடுபடு, ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். எத்தனை முறை நீ தப்பு பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். நீ கவலைப்படாத, பயப்படாத. இன்றைக்கு சபைகளிலே உபதேசங்கள் அப்படி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, போய் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அதை தேடி ஜனங்கள் தீவிரித்து ஓடுகிறார்கள். ஆனா யாக்கோபு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சரி, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம், கிரியை இல்லாத விசுவாசமோ ரட்சிப்போ பிரயோஜனமற்றது. நான் நம்பிட்டேன் அதனால எனக்கு பரலோகம் கிடைச்சிரும்னு தயவு செய்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? யாக்கோபு சொல்றார். இந்த 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 3 காரியங்கள், இந்த செத்த விசுவாசம், பிரயோஜனமற்ற விசுவாசத்தை குறித்து 3 காரியங்களை சொல்றாரு. அதுல ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க முடியும். அடுத்த 2 காரியங்கள் அடுத்த ஒவ்வொரு வாரம் நம்ம தியானிக்க போறோம். அதுல 14ஆம் வசனத்துல சொல்லப்படுற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் உண்டென்று சொல்லியும் சொல்றது. நல்லா கவனிங்க, எம்டி கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுமையான ஒப்புதல் வாக்கு மூலம். அல்லேலூயா. இது செத்த விசுவாசம். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, வெறுமையான ஒப்புதல் வாக்கு மூலம். சில பேர் பேசுகிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, உனக்கான அதை செஞ்சிருவேன், உனக்கான அதை செஞ்சிருவேன், உனக்கு நான் அதை கொடுத்துருவேன். இந்த வாக்கை நம்பி சில பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ எப்போ வேணால் வந்து கேளு, உனக்கு 10,000 நான் கொடுத்துட்றேன், நீ எப்போ வேணால் வந்து இது உனக்கு தான் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம அதை நம்பி ஓடிக்கிட்டே இருப்போம். அவர் எப்போ போனாலும் காசு கொடுப்பாரியா, அவர் எப்போ போனாலும் அந்த ஹெல்ப்பை பண்ணுவாரியா அப்படின்னு சொல்லி, கடைசி நேரத்தில் போய் ஏன் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மாதிரி ஒரு 5 ரூபாய் கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க அப்படின்னு சொன்னால், அது நான் சும்மா சொன்னேன். என்ன சொல்லுவாங்க? நான் சும்மா சொன்னேன், அந்த நேரத்தில் ஒன்று ஆறுதல் படுத்துறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதே போல தான் ஒரு வெறுமையான ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு செத்த விசுவாசம், பிரயோஜனமற்ற ஒரு காரியம் என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வாக்கு மூலம் கொடுக்கிறோம். நான் மனம் திரும்பிட்ட ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் கடவுள், உண்மை மாத்திரம் தான் பின்பற்றுவேன், இயேசுவே மெய்யான தெய்வம், இந்த எல்லா காரியங்களையும் அறிக்கையிடுறோம், ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறோம், சபையில கொடுக்கிறோம், வீட்டில் தனியா ஜெபிக்கும் போது கொடுக்கிறோம். ஆனா இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள், இயேசுதான் எல்லாமே, நான் இப்படி கீழ்ப்படிவேன், இயேசுடைய வசனம் சொல்லுது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தவறான வழிகளில் போகக்கூடாது, இயேசுவினுடைய சித்தம் பிரகாரம் செய்வேன், என் சுயத்தின் பிரகாரம் நான் வாழ போறது இல்லை, இதெல்லாம் சபைகளில் அறிக்கையிடுறோம், ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறோம். ஆனா சபையை கடந்து வெளி உலகத்திற்குள்ள பயணம் பண்ணும் பொழுது இந்த சொன்ன காரியங்களில் எதில் நம்ம உண்மையாக இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களை மிஸ் பண்ணுறோம், எந்தெந்த காரியங்களை தப்பாக நடக்கிறோம். திடீர்னு தேவனுடைய வார்த்தை வந்துருச்சு, வேத வசனம் வந்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்று, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, இனிமே இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு அறிக்கை இடுறோம். ஆனால் இந்த கன்ஃபெஷன், இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு அதை தான் சொல்றார், இது பிரயோஜனமற்றது. அல்லேலூயா. பிரயோஜனமற்றது, உன்னை ரட்சிக்குமான ரட்சிக்காது. ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம், எஸ் நான் என்கிட்ட விசுவாசம் இருக்கு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் என்ன பாஸ்டர் செய்யுது, என்ன நடக்குது, இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அதை தான் நம்ம மறந்துடுறோம். என் இருதயத்துக்குள்ளேயே பொக்கிஷமா வச்சு மறைச்சிட்டு அன்றாட வாழ்க்கையில் அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது. யாக்கோபு இன்னைக்கு அந்த கேள்விதான் கேட்கிறாரு. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? உங்க குணம் மாறுச்சா, உங்களுடைய பேச்சு மாறுச்சா, உங்களுடைய நடக்கை மாறுச்சா, உங்களுடைய பார்வை மாறுச்சா? ஆண்டவர் அதை தானே விரும்புறாரு, இயேசு கிறிஸ்து அதை தானே விரும்புறாரு. என்ன எவிடன்ஸ், என்ன சாட்சி நீங்கள் தேவனுடைய பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளை, என்ன டீட், என்ன பண்ணியிருக்கிறீங்க, அதற்குண்டான செயல்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? நல்லா கவனிங்க.
விசுவாசமும் ரட்சிப்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுதான் செத்த விசுவாசம், செத்த ரட்சிப்பு. நல்லா கவனிங்க, செத்த விசுவாசம், செத்த ரட்சிப்புன்னா என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தவில்லை, சாட்சியாக வெளிப்படுத்தவில்லை, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல, ஒரு விரிவாக்கம் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும், கன்ஃபஸ் பண்ணி, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தும். வேதவசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான், ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அவன் ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு நியூ கிரியேஷன். இந்த புதிய சிருஷ்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு புதிய இயற்கை தன்மை. ஹல்லேலூயா. புதிய இயற்கை தன்மை. நல்லா கவனிங்க. ஒரு டாக்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் வச்சுக்கோங்கன்னா, நாயினுடைய ஃபர்ஸ்ட் இயற்கை தன்மை என்னன்னா அது உழைக்கிறது, அது போய் ஒருத்தரை கடிக்கிறது, வீட்டுக்கு வராதவங்களை பண்ணுறது, இதுதான் நாயினுடைய பிறப்பினுடைய இயற்கை தன்மை. இன்றைக்கு இந்த மாதிரி புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் இந்த நாய் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் உழைக்காது, கடிக்காது, சும்மா படுத்துருக்கும். இன்னைக்கு அப்படி ஹைபிரிட் நாயின்னு என்ன பண்ணியிருக்கு, வந்துருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசதியானவர்கள்னு சொல்லலாம், இல்லை சில பேர் வளர்த்துருவாங்க. கோல்டன் ரிட்ரீவர்னு ஒரு நாய் வளர்த்துவாங்க, குண்டு குண்டுன்னு இருக்கும் பெருசாக. அப்புறம் சில குட்டி குட்டி நாயெல்லாம் இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. அது நாயினுடைய செயலை செய்யுமானோ செய்யாது. அது எதுக்கு வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஊசி போட்டு அது வேறு மாதிரி ஒரு செஞ்சு அது விளையாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே அதுதான். ஆனால் நாயினா அது கிடையாது, வெளியே போகணும், வாசலை பாதுகாக்கணும், இதுதான் அதனுடைய இயற்கை தன்மையை. என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. இன்றைக்கி விவசாயத்தில் அப்படி ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் கடந்த நாட்களில் சொன்னேன், பாகற்காய் ஒரு விதை நம்ம என்ன பண்ணோம், யதார்த்தமாக போட்டோம். அப்போ போடும் பொழுது ஒரு செடியில் ஏற்கனவே நான் சொன்னேன், ஆண் பூ பெண் பூ, அது ரெண்டும் மகரந்த சேர்க்கை. இதுதான் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது. மகரந்த சேர்க்கை நடந்தால் ஒரு காய் என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஆகுது, வருது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விவசாயம் எப்படின்னா, ஆண் பூ கிடையவே கிடையாது, பூக்கிறது எல்லாமே பெண் பூ, மகரந்த சேர்க்கையே கிடையாது. அப்போ அந்த விதையிலேயே அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, விவசாயத்தில் அந்த விதையிலே எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு. அப்போ இயற்கைனா ஆண் பூ பெண் பூ மகரந்த சேர்க்கை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியது அந்த நேச்சர், இயற்கை தன்மையை மாற்றிட்டாங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படித்தான். நாம் ஆதாம் ஏவாள் சந்ததியினுடைய இயற்கை தன்மை கொண்டவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள், பாவ சுவாபங்கள் நமக்குள்ள இருக்குது, பாவத்தினுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்குது. ஆனா எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசத்துல இயேசுதான் மெய்யான தெய்வம், எனக்காக மரித்தார், ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை என்று என்றைக்கு சொன்னமோ அப்பொழுதே ஆதாம் ஏவாளினுடைய தன்மை எனக்குள்ள செத்து போயிற்று. இப்ப நான் யாரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிறந்த புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டினா இந்த புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய இயற்கை தன்மை வேறு. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளுடைய சந்ததியினுடைய இயற்கை தன்மை வேறு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிறந்த நீங்களும் நானும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கை தன்மை வேறு. அப்ப என்னுடைய இயற்கை தன்மை வேறு என்பதை எப்படி இந்த உலகம் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக. ஹல்லேலூயா. என்னுடைய செயல்பாடுகள் மூலமாக. நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய கையின் செயல்பாடுகள், என்னுடைய சிந்தனை, இது எல்லாமே என்ன பண்ணும், மாறும். யாக்கோபு அதான் சொல்றாரு அழகா. 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நல்லா கவனித்து பாருங்க. 12ஆம் வசனத்தில் அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இயற்கை தன்மை. இந்த வசனங்கள்லாம் நம்ம சொல்ற வசனங்கள்லாம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே வரேன், எழுத முடிஞ்சவங்க எழுதிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சோதனையை சகிக்கணும். சில நேரங்களில் நம்மளால சகிக்க முடியல. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் அப்படி நான் ஒரு சூழ்நிலைக்குள்ளாங்க, நம்ம எல்லாரும் போகிறது உண்டு. ரொம்ப நேரம் சகிச்சேன், அதுக்கு மேலே ஒரு டைமுக்கு மேலே என்னால் சகிக்க முடியல. டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபம் வந்துருச்சு, மனசுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு. தவறு பண்ணாத நம்மளை இப்படி குற்றம் சுமத்துறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், ஒரு 2-3 காரியங்கள். அப்புறம் ஆண்டவர் பேசின விஷயம் அதுதான், சகிக்கணும். ஹல்லேலூயா. நியூ நேச்சர் அதான், இயற்கை தன்மை அதுதான். உலக பிரகாரமான மனுஷன் சகிக்க மாட்டான். ஒரு வீட்டுக்கு போய் நம்ம சரியா சாப்பாடில் எப்பா போய் உக்காந்த இலையில ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும், என்ன வைக்கணும், உப்பு வைக்கணும். உப்பு வைக்காம சாப்பாடு போட்டாயா, கோவம் வந்துருச்சு. இப்படிதான் பழைய வாழ்க்கை.
அது எப்படிங்க ஐயா, நான் வந்து உட்காந்தேன், எனக்கு 3 பீஸ் வச்சுருக்காங்க, என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்கு 4 பீஸ் வச்சுருக்குறாங்க, அது எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்படியெல்லாம் பண்ணி கொண்டிருந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததி தான் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாக்கோபு என்ன சொல்றாரு? என்டியூரன்ஸ். சோதனையை எந்த எல்லைக்கு வேணா என்ன பண்ணு, சகிக்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அதுதான் கற்றுக் கொடுக்குது. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்ட உடனே காயினால என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? சத்தமா சொல்லுங்க. சகிக்க முடியல. எப்பா ஆபேல் ஏதோ ஒரு முறையில் நல்ல காணிக்கை செலுத்திருக்கான், ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கான், அடுத்த முறை நல்லா நான் செலுத்துறேன்ப்பா, ஆண்டவர் நான் இந்த சகிப்புத்தன்மை இல்லை, எனக்கு இப்பயே ஆசீர்வாதம் வேணும். எப்படி அவனை மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கலாம்? அடுத்து அதனுடைய நிலைமை என்ன, போய் கொலை பண்ணிட்டு வந்துடுறான். இதுதான் ஆதாமு ஏவாளுடைய சந்ததியினுடைய நேச்சர், இயற்கை தன்மை. ஆனா யாக்கோபு சொல்றது வேற. சகிக்கணும். டெம்டேஷன் வரும்போது சகிக்கணும். சோதனைகள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணும்? சகிக்கணும். 18ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல அழகா என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை என்ன சொல்றா? 18ஆம் வசனத்துல முதற் பலன் அப்படின்னு சொல்றாரு. 19ஆம் வசனத்துல கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். நல்லா பாருங்க நேச்சர். இது எல்லாமே இயற்கையா ஒரு மனுஷன் எப்படி இருக்கும்? சரியா காது கொடுத்து கேட்க மாட்டோம். இயற்கையா தான் ஒரு விஷயத்தை சரியா காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஆதாம் ஏவாளுடைய சந்ததினா அதே போல பேசுகிறதுக்கு பொறுமையா பேசியிருக்கிறவன் தாட்பூட் தஞ்சாவூருங்கிற மாதிரி பட்ட 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 பட்டன்னு பேசுவோம். என்ன பேசணும்? எல்லாரும் அப்படிதான், நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். இதுல யாரும் நான் வந்து அப்படி பொறுமை அப்படிலாம் கிடையாது. ஒரு காரியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்றது சரியா தப்பா, நான் சொல்றது சரிதான், நான் சொல்றது சரிதான், நான் சொல்றது சரிதான், நான் சொல்றது சரிதான், பொறுமை கிடையாது. அடுத்த 3ஆவது பாயிண்ட் என்ன சொல்றாரு? கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். ஆனா நம்ம ஒரு வார்த்தை அழகா உபயோகப்படுத்துவோம். என்ன? கோபத்துக்கு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தும், சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே கோபப்பட மாட்டீங்களா என்ன? முன் கோபம். அல்லேலூயா. கோபமே தப்பு. இதுல அந்த கோபத்துக்கு முன்னாடி முன் கோபம். கோபம் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வருதான், அதுதான் முன் கோபம். இப்போ பார்த்தீங்களா வித்தியாசம்? புரியுதா? இதெல்லாம் குறிப்பிடுற, இதெல்லாம் வித்தியாசம், நம்மளுடைய நேச்சர். 21ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? பரிசுத்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அழுக்கு இருக்கக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது. நம்ம மேல ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வாஷ் பண்ணி துவைக்கிற, ஒரு துணி மேல ஒரு கரை படிஞ்சிருச்சு, ஒரு அழுக்கு படிச்சுன்னா துணி சோப்புல போட்டு முக்கி எடுத்தோம்னா அது அப்படியே அந்த அழுக்கு அப்படியே போயிடுது, ஃப்ரெஷ் ஆயிடுது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அப்படிதான். நம்ம மேல ஒரு அழுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. 22ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய். ஒபீடியன்ஸ் டு ஸ்கிரிப்சர். நல்லா கவனிங்க. ஆதாம் ஏவாளுடைய இயற்கை தன்மை என்ன தெரியுமா? கத்துனாலும் கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. கத்துனாலும் கீழ்ப்படியாத சுவாபம் தான் நமக்கு. அது சின்ன பிள்ளையிலிருந்தே இருக்கு. எங்க வீட்டு பிள்ளைகளாகட்டும், நீங்களாகட்டும், அதை செய்யாத அப்போ அதை தான் போய் செய்வோம். அதை பண்ணாத அதை தான் போய் பண்ணுவோம். கூப்பிட்டு சொல்லி செய்வோம். ஏங்க பாரு, இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இந்த காரியத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எது செய்யக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் கத்தி சொன்னமோ அதை தான் போய் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அவர்களுடைய இயற்கை தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த 22ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? 22ஆம் வசனத்தில் திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, வசனத்தை படிக்கிறவங்க மாத்திரமல்ல. எவ்வளோ ஒரு மாற்றம் பார்த்தீங்களா? கத்தி சொன்னே புரிய முடியாத ஒரு இயற்கை தன்மை கொண்ட நீங்களும் நானும் பைபிளை படிச்சா மனம் மாறுறோம். அல்லேலூயா. வேதவசனம் படிச்சா மனம் மாறுறோம். யாருமே சொன்னா நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்ற நீங்களும் நானும் அப்படியே உருகிடுறோம். வேத வசனத்தை படிக்க கோபிக்காதப்பா, கோபப்படாத, கவலைப்படாத, சஞ்சலப்படாதன்னு வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை வந்த உடனே உடஞ்சு உட்காந்துடுறோம். ஆமாண்டவரை, வீட்டுக்காரர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு நினைக்கிறது உண்டு. நான் அப்படிதான் நினைச்சேன், அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு அந்த கோபத்தில் நினைச்சேன். ஆனால் வேத வசனம் படிக்கும் பொழுது அப்படியே உட்காந்துட்டேன். தப்புப்பா, வேண்டாம், விட்டுரு. ஆண்டவர் சொல்றார், நியாயம் தீர்ப்பது யாருடைய கையில் இருக்கு? நீ போய் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காது. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அதுதான் வாழ்க்கை. தேவ பிள்ளைகளுக்கு அதுதான் வாழ்க்கை முறை. இதெல்லாம் பாருங்க வித்தியாசம். 27ஆம் இதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம். நான் திரும்ப கோட் பண்றேன் உங்களுக்காக. 27ஆம் வசனத்துல பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை என்ன பண்ணுங்க? விசாரிக்கிறது. அல்லேலூயா. மனைவி உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழுதா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்?
கணவன் உட்காந்து கவலைப்பட்டு, அவருக்கு அதாங்க வேலை, ஏங்க என்னங்கன்னு விசாரிக்கிறது. ஆனால் இங்கே என்ன, உங்கள் வீட்டை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு திக்கற்ற பிள்ளைகள் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் விசாரிக்கிறவனா மாறிடும். அல்லேலூயா. எப்படி மாறிடும்? நல்லா கவனிங்க. யாரோ ஒரு திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிக்கிற நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தை விசாரிக்காமல் போயிடுவோமா என்ன? கடின இருதயத்தோடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய இயற்கை குணம். கர்த்தர் அப்படி நம்மளை மாற்றி வச்சிருக்கிறாரு. 3ஆம் அதிகாரத்தை நம்ம வர நாட்களில் தியானிப்போம். நாவை அடக்கிறது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் ப்ராப்பர் விஸ்டம். ஞானம்னா அதுதான். ஞானம்னா பாஸ்டர் ஏதோ இந்த மூளை எடுத்துட்டு வேற ஒரு மூளையை வச்சிடறாங்களா? அதெல்லாம் இல்லை. படித்தவங்க கூட இன்னைக்கு சரியாக ஞானம் இல்லை. ஞானம், புத்தி, சரியான ஞானம் உள்ளவன் அப்படின்னா நாவை அடக்க தெரியும். அதை நம்ம வர நாட்கள் இன்னும் ஆழமாக நம்ம என்ன பண்ணுவோம், தியானிப்போம். 4ஆம் வசனத்தில் தாழ்த்துகிறது, ஹியூமிலிட்டி. இது எல்லாமே நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி அதுதான், எவிடன்ஸ் எங்க? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். நான் ஏதோ புது விஷயத்தை உங்ககிட்ட முன்னாடி கொண்டு வந்து வைக்கல, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தெரியாதவங்க இங்கே நம்ம யாரும் கிடையாது. ஆனால் பாஸ்டர் என்னால் என் வாழ்க்கையில் அதை செய்ய முடியலையே, என் வாழ்க்கையில் அது இல்லையே. அவங்களுக்கு தான் யாக்கோபு மூலியமா ஆவியானவன் கேள்வி கேட்கிற, என்ன பிரயோஜனம்? அப்ப நீ அறிக்கையிடுறதெல்லாம் என்ன, வெறுமை தானே? உலக மனுஷன் சொல்றது போல தானே? நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, நான் அப்படி இருப்பேன் ஆண்டவரே, எனக்கு இதை ஆசீர்வதிங்க, இதை கொடுங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறதுல வெறுமை தானே? 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா இப்படி வெறுமையான அறிக்கைகளை இட்டுக்கொண்டு இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. நீங்க கொடுக்கிற அறிக்கையில கர்த்தரிடத்துல உண்மையாக இருந்து பழகுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீ 3 வேளை ஜெபிப்பேன்னா 3 வேளை ஜெபிக்கணும். 3 வேளை வேத வசனத்தை வாசிப்பேன், ஜெபிக்கணும், வேத வசனத்தை வாசிக்கணும். நீங்க கர்த்தரிடத்துல உண்மையா இருந்தால் தான் உங்க கணவனுக்கு உண்மையா இருக்க முடியும், உங்க மனைவிக்கு உண்மையா இருக்க முடியும், உங்க பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்க முடியும். எத்தனை பேர் நம்ம அப்படி உண்மையா இருக்கிறோம்? ஒரு ட்ரஸ்ட்ஃபுல் பர்சனா எப்படி இருக்கிறோம்? ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சனா யாரு? அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதானே. இன்றைக்கு பிள்ளைகளை நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். சிறு பிள்ளைகளை வளர்த்தும் போதே காலையில் அந்த கிளாஸுக்கு போ, மதியம் இந்த கிளாஸுக்கு போ, இங்கிலீஷ் கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, ஃபிசிக்ஸுக்கு போ, சயின்ஸுக்கு போ அப்படிங்கிறோம். பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியாக நம்ம வர மாட்டேங்கிறோம். நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரியை, சம்பாதிப்பது சுலபம் இந்த உலகத்தில், சம்பாதிச்சிடலாம். ஆனால் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பமாக வளர்வது ரொம்ப கஷ்டம். என் கணவர் ஒழுங்காக இருக்கணும், என் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், என் குடும்பம் பரலோகம் போகணும், ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு அதை தான் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். என்ன எவிடன்ஸ் இருக்கு? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? கனி கொடுக்காத கிளைகளை கட் பண்ணி என்ன பண்ணுங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. 15ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்றாரு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? இயேசுவோட கூட இருந்தாலும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குறவங்களாம் டக்குன்னு விழிச்சிருவீங்க பாருங்க. யாரு? அந்த அந்த கிளையோடு இருந்தாப்புல கட் பண்ணி தூக்கி எரிச்சிட்டாங்க, வேற ஒரு கிளையை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. யூதாஸ். அல்லேலூயா. யூதாஸ். 12 சீஷர்கள் ஒழுங்கா இல்லை, கட் பண்ணி ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டார், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீஷனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இணைக்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள். தேவனுக்கு சீஷனா இருக்கிறது நமக்கு தான் பாக்கியம், அவருடைய பிள்ளையா இருக்கிறது நமக்கு தான் பாக்கியம். நம்ம நினச்சிக்கிறோம் நான் செய்கிற காரியம்லாம் சரி, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் என்னால் செஞ்சிட முடியுமானா இழந்து போகிறது நம்ம தான். ஏன் இடத்த இன்னொருத்தன் வந்துடுவோம். அல்லேலூயா. இன்னொருத்தன் வந்துடுவோம். மோசே இல்லைன்னா அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி வனாந்தரத்தில் அப்படியே தடுமாறி இப்படி நிற்பாங்களா? இல்லை, அங்கே ஆல்ரெடி யார் எந்திரிச்சு உட்காந்துருக்கா? காலேப் இருக்கான். பார்வோன் இல்லை, மோசே இல்லை, அவ்வளோதான் ஜனங்கள், அவ்வளோதான். இனி யோர்தான் நதியை தாண்ட மாட்டாங்க, கானான் தேசத்து. சவுலை கூப்பிட்டு ஆண்டவர் ராஜாவா அரியணையில் ஏற்றினார். உடனே அவன் ராஜாவா என்ன பண்ணல? இல்லை, அவன் ஒழுக்கமா இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, தவறான காரியங்கள். உடனே அவ்வளோதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா போயிட்டாரானா இல்லை. என்ன பண்ணார் ஆண்டவர்? சின்ன பையனை கூப்பிட்டு வந்து ஏற்றி விட்டார். டே நீ போடா ராஜா பாடுற. ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய சந்ததி பார்த்தீங்கன்னா 11 பசங்க.
அதாவது மொத்தம் 12 பேர். யோசேப்போட அந்த கட்டாகிறது 11 பேர். அதுக்கப்புறம் தான் பெஞ்சமின் பிறக்கிறான் யோசேப்பு போனதுக்கப்புறம். அப்போ நம்ம 11 பேர் 10 பேரை எவாலுவேட் பண்ணுறாரு, 10 பேரை நியாயம் இருக்கிறார். முதல்ல ரூபன் சரியில்லை, அதுக்கப்புறம் காத் சரியில்லை, லேவி சரியில்லை, அதுக்கப்புறம் யூதா சரியில்லை, இசக்கார் சரியில்லை, இப்தலோன் சரியில்லை, நெபுலோன் சரியில்லை, இவனுங்க எல்லாம் சரியில்லை. அப்போ யாரா 11வது யாரு? இவன் சரி. இவனுக்கு கூட தரிசனத்தை, இவனை கூட்டிட்டு போய் எங்க உட்கார வை? எகிப்து ராஜா உட்கார வை. அல்லேலூயா. இப்ப இந்த 10 பேர் பெருமை பேசிட்டு இருக்கலாம். இழந்து போன தேவ ஆசீர்வாதம் யாரு? அவனுங்க இழந்து போயிட்டானுங்க. யோசேப்பு சுதந்திரிச்சுட்டு ஓடிட்டான். சகோதர சகோதரியை நம்ம இந்த 10 பேர் கேட்டகரியில் வந்துடக்கூடாது. யோசேப்பா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. யோசேப்பா நம்ம இருக்கணும், தாவீதா நம்ம இருக்கணும், யோபுவா நம்ம இருக்கணும். அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துடணும். அப்ப ரட்சிப்பு நமக்கு அப்படிப்பட்டதான் என்ன பண்ணும் இருக்கணும். இன்னொரு வசனம் கூட சொல்றாரு, 14ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? யாக்கோபு அந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ. நல்லா கவனிங்க, ரட்சிக்குமோ அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு எழுதல. அல்லேலூயா. யாருக்கு எழுதுறாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் எழுதுறாரு. இந்த யூத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு தான் அந்த கடிதம் போகுது. நல்லா கவனிங்க, புறஜாதி ஜனத்துக்கு எழுதல, விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களுக்கு எழுதல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? அவனை ரட்சிக்குமோ. இவன்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்ப இங்க அவர் சொல்ற ரட்சிப்பு என்ன பிரதர்? இங்க அவர் சொல்ற ரட்சிப்பு என்ன சிஸ்டர்? நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் டே. நான் வாழ்ற வாழ்க்கை அந்த ரட்சிப்பு எனக்கு கொடுத்துருமா? நல்ல கணக்கு போடுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஆதாமில் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக எனக்கு உதவி புரிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. ஆனா இப்ப நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து நான் வாழ போகிற ஆயுசு நாட்கள் கால்குலேட் பண்றாரு ஆண்டவர். 5 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 5 நாள், 2 நாள், கடைசி நிமிஷம் எங்க? சிலுவையில. அந்த திருடன் கேட்கிற, ஆண்டவரே நீர் வருகையில் நான் பரதேசியில் உங்களோட கூட இருப்பானான்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எங்கடா இருப்ப நீ? பரதேசியில் இருப்ப. ஹல்லேலூயா. கடைசி நிமிஷம் கணக்கு கிடையாது. ஆனால் நியாய தீர்ப்பு ரட்சிப்பு எனக்கு உண்டா? பரலோக ரட்சிப்பு எனக்கு உண்டா? இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கன்வெர்ட் ஆகிற மாறுகிற ரட்சிப்பு எனக்கு உண்டு. ஆனால் பரலோக ரட்சிப்பு உண்டா? யாக்கோபு கேட்கிறாரு. யாக்கோபு தான் அந்த கேள்வி தான் கேட்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம இடத்துல கேட்கிற கேள்வி அதுதான். நியாய தீர்ப்பு நாளுக்கு உண்டான ரட்சிப்பு உங்ககிட்ட உண்டா? 13ஆம் வசனம் பாருங்க. அதுல அதான் அழகா ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. பாஸ்டர் 15 வருஷம் எங்கள் அப்பா வந்து கிறிஸ்டியன், எங்கள் சந்ததி கிறிஸ்டியன், நாங்களாம் பிறந்து கொஞ்ச நாட்களே சரியான நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருவிருந்து எடுக்கிறோம், காணிக்க பர்ஃபெக்டாக செலுத்துகிறோம். இரக்கம் ஜெயிலினா நியாய தீர்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அதில் பாருங்க, நான் சொல்லலை, இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. இரக்கமே பார்க்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவரே உங்களுக்காக அந்த 2024 நாங்கள் அடி வாங்கினேன், 2025 நீ ஏன்பா என்ன தூக்கி எறிஞ்ச? ஆண்டவரே 2015 பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா நீ இயேசுவை கும்பிடக்கூடாதுன்னு எங்களை கஷ்டப்படுத்தினாங்க, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க ஆண்டவரே, அப்போ நான் அவங்கள தூக்கி எறிஞ்சேன். 2015 2020 திரும்ப அவங்களோட சேர்ந்துட்டியே. இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. யாக்கோபு சரியா கேட்கிறார் இந்த இடத்துல. சாட்சி வேணும் என் சகோதர சகோதரி. ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஒரு கொய்யா மரம் வைக்கிறீங்க, 2 வருஷத்துல கனி கொடுக்குது, 2வது வருஷம் கனி பறிச்சிடுறீங்க, பழங்களை பறிச்சிடுறீங்க. இப்போ அடுத்த வருஷம் அந்த மரத்தை எதுக்காக வளர்த்துறோம்? கனி கொடுக்க. அதை கட் பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி விட்டு கனி செடியை வளரும். 3வது வருஷம் பார்க்குறீங்க, கனி கொடுக்கல. என்ன பண்ணுவீங்க? என்னடா கனி கொடுக்கல, சரி பார்ப்போம், இந்த வருஷம் கனி கொடுக்கல, இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், பார்க்கண்டா ஒரு மூட்டை உரங்கத்தை கொண்டு வந்து போடு, அதை கட் பண்ணி விடு, அதுக்கு ஏதாவது தெளிக்க வேண்டியதெல்லாம் தெளிச்சு விடுன்னு பார்த்து 4வது வருஷம் பார்க்குறோம், கனி கொடுக்குதான்னு பார்க்குற, கனி கொடுக்கல. என்ன பண்ணுவோம்? யார் செய்கிற வேலை இது? நம்ம செய்கிற வேலை இது. 2 வருஷம் வருஷம் கூட கூடையாக கொய்யாப்பழம் கொடுத்துது, சாப்பிட்டோம், குடும்பமாக சாப்பிட்டோம், விற்றோம், சந்தோஷமாக இருந்தோம். 2 வருஷம் கனி கொடுக்கல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம், உரம் போட்டோம், அப்படி பறிச்சு விட்டோம், தண்ணி ஊற்றினோம், கிடைக்கலன்னு வெட்டி போட்டோம்.
ஆண்டவர் இன்னைக்கு அப்படிதான் உங்களை என்னையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம ஒரு வருஷம் தாங்காமல் 2 வருஷம் தாங்காமல் வெட்டிட்டோம். 10 வருஷமா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் கொடுத்து நம்மளை வழி நடத்தி, என் பிள்ளை கனி கொடுப்பாளா, என் பிள்ளை கனி கொடுப்பாளா, என் பிள்ளை கோபமாக பேசாமல் இருப்பாளா, என் பிள்ளை வஞ்சகம் பண்ணாமல் இருப்பாளா, என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பாளா, என் பிள்ளை திருடாமல் இருப்பாளா, என் பிள்ளை ஒழுக்கமாக இருப்பாளா, என் பிள்ளை தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருப்பாளா, என் பிள்ளை கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக இருப்பாளா, மனைவிக்கு உண்மையான கணவனாக இருப்பானா, சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளையாக இருப்பாளா, 2020 இருப்பாங்களா, 2021 இருப்பாங்களா, 2022, 23, 24, 25 ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எனக்கு இதை விட பவுல் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை. ஒரு வார்த்தை கூட நீங்க வாசிங்களேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சகோதர சகோதரியை இப்ப கொஞ்சம் கவனிங்க. உலகபூர்வமாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை சரி, நம்முடைய குடும்பங்களை சரி, ஒரு டைவர்ட் பண்ணுற ஒரு வசனங்கள் இன்றைக்கு போய்கிட்டு இருக்குது. தப்பு பண்ணியா கவலைப்படாத, கொண்டாடு, சந்தோஷமா இரு, ஆடு, பாட்டு அப்படி பாடு, ஆராதனை இப்படி பண்ணு, சந்தோஷமா இரு, அப்படி பாவம் பண்ணு. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிவி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. படம் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்டேட்டஸ் இப்படி வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமா பாடல்கள் கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி மாறிடுச்சு. ஒரு போதகர் ஒரு பாஸ்டர் சொல்கிறார், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மியூசிக் எல்லாமே சினிமா பாணியில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? இல்லைங்கய்யா, ஒரு காலத்தில் இளைஞர்களுக்கு அந்த இசை பிடிச்சிது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை நான் ஆண்டவர் பக்கமாக கொண்டு வருவதற்கு அப்படிப்பட்ட இசையை நான் என்ன பண்ணுறேன், இல்லைன்னா அவன் என்ன பண்ணிடுவான், இந்த இசையை கேட்காம சினிமா இசைக்குள்ளே என்ன பண்ணிடுவான், போயிடுவான். இது அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இது சரியான்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனால் வரக்கூடியது. வந்த ரட்சிப்பின் பிரகாரம் வாழ்வது நம்முடைய கடமை. நாம் போடுற இசையினால் வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க கிடையாது. இன்றைக்கி அப்படி தான். இங்கே எல்லாம் உட்காந்துருக்குறோம், பிரசங்கம் பண்ணுற என்னையும் சேர்த்துக்கிறேன். நான் பண்ணுற பிரசங்கத்தினால இவங்க எல்லாமே இன்றைக்கி மனம் மாறிடுவாங்க. 15 வருஷம் இந்த சிஸ்டர் இப்படி இருந்தாங்க, இந்த பிரதர் இப்படி இருந்தாங்க. இன்றைக்கி பாரு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4 மணிக்கு நான் அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பிரசங்கத்தை எடுக்க இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சில் உங்கள் மனம் மாறிடுவாங்க பாரு அப்படின்னு நான் வந்தேன்னா, என்னை போல் ஒரு முட்டாள் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. நான் மாறுவேனா அப்படின்னாலும் என்னை போல. இது யார் மாற்றணும்? ஆண்டவர் மாற்றணும். நீங்கள் ரொம்ப பேசுகிற விஷயம் அதுதான். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துறதுக்கு நீங்கள் ரொம்ப சினிமா பாட்டில் இருந்து கொண்டு வந்துட்டீங்க, சினிமாவுக்கு போகாமல் வளர்த்திட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளர்த்திட்டீங்க. ஆனால் பிசாசு இன்றைக்கி வேறு ஒரு ரூட்டில் வரான். குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், இப்படி ஆடலாம், அப்படி ஆடலாம், சபைகளில் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பிள்ளைகளும் அதை வாஞ்சிக்க ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன பாரு, யூத ஜனங்கள் இப்படி தான் வாழணும் பொழுது இயேசு கொஞ்சம் அப்படி சொன்ன உடனே இது நல்லா இருக்குன்னு இதுக்கு வந்தான் பாரு. அந்த மாதிரி இல்லை. வேத வசனம் எப்படி சொல்லுதோ அப்படி வாழணும். அல்லேலூயா. சத்தியத்தின் பிரகாரம் நடக்கணும். அது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் யாரோ புதுசாக என்ன பண்ணாலும் வந்தாலும் சரி. ஏன்னா வேதவசனம் பவுல் சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். ஃபர்ஸ்ட் யாக்கோபு சொன்னதை பார்த்தோம், அதுக்கு சப்போர்ட் இயேசு சொன்னதை பார்த்தோம். இப்போ பவுலுக்குள்ள வந்துட்டோம். பவுலும் அதையே தான் பேசுறாரு. பவுல் எங்கேயும் முரண்பட்டு பேசல. உபதேசம் எங்கேயும் முரண்படாது, வேத வசனம் எங்கேயும் முரண்படாது. நம்ம என்ன பண்றோமோ அதுக்குண்டான பலன் தான். அப்ப என்ன பாஸ்டர்னா, என் ரட்சிப்புக்கு அதுல சொல்லியிருக்கலாம், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் கொடுக்காமல் அவன் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டான், அதுக்குண்டான பலனை கொடுப்பார். அப்படியே சொல்லியிருக்கு இல்ல? அவன் 15 வருடத்திற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இயேசுவே மெய்யான தெய்வம் ஏற்றுக்கொண்டான். 15 வருஷம் அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான், அவனுடைய கிரியைகள் இருந்துட்டு போகுது. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்ட நாளில் விசுவாசம் இருந்ததுனால அவனுக்கு உண்டான பலன் பரலோகம். அப்படி கிடையாது. பவுல் தெளிவாக சொல்றாரு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டே இருப்பார், பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப ஒர்க் ரொம்ப முக்கியம். நம்ம செய்யற வேலை ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம், எப்படி கர்த்தரை வெளிப்படுத்துறீங்க, சகோதர சகோதரி ரொம்ப முக்கியம். கவனிங்க, எப்படி வெளிப்படுத்துறீங்க.
சமைக்க தெரியும் அப்படின்ட்டுங்கிறது பெருமையாக வாயில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. சமைச்சு மற்றவங்க என்ன பண்ணணும், சாப்பிடும்போது சொல்லணும், இல்லை இந்த சாப்பாடு நல்லா இருக்கு. இல்லை அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நல்லா ரசம் வைப்பாங்க, நல்லா சாம்பார் வைக்கும். ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டேன், சாப்பிடவே முடியல. அந்த ஐயா சொல்லுவார், இப்படி நான் செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன். ஒரு நாள் பார்த்தா ஒன்றுத்துக்கும் இல்லாமல் இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை கிறிஸ்தவருடைய பேரில் வந்துடக்கூடாது. சமைக்கிறத நான் சொல்லலை, கிறிஸ்டின் சொல்கிறாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்கிறாங்க, என்ன இப்படி வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. தூண்டுவான் பிசாசு. உங்களுக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறவங்க உங்களை அப்படியே பொங்க வைப்பான். அவன் 4 கெட்ட வார்த்தை போடும்பொழுது உங்களை அப்படியே தாங்க முடியாது. உங்கள் குடும்பத்தை பேசுவான், உங்கள் கணவரை பேசுவான், உங்கள் பிள்ளைகளை பேசுவான், உங்கள் மனைவியை பேசுவான். வெளியில் பேசலாம், வீட்டுக்குள்ளே சொந்தக்காரங்க வந்து பேசலாம், கணவன் பேசலாம், மனைவி யார் வேணால் பேசலாம். பட் நம்ம எப்படி இருக்கோம்? அப்படி தூண்டுதல் வரும் பொழுது ஒரு ட்ரமாஸ்டிக் சேஞ்ச், ஒரு மாற்றம் காட்டுங்க. ஒருத்தர் அப்படி தான் பேசினார். நான் சொன்னேன், தம்பி என்னை பற்றி என்ன வேணாம் பேசு, கடவுளை பற்றி தயவு செய்து பேசிடாத. என்னை பற்றி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு கடவுளை பற்றி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சாப்புல. நான் சொன்னேன், இல்லைப்பா வேண்டாம், என்னை பற்றி பேசினாவது ஆண்டவர் ஏதாவது தண்டனையோட ஒரு சின்ன தண்டனை கொடுப்பார். அவரை பற்றி பேசுனீன்னா நீ தாங்க மாட்டேன். நீ அடிபடுறதை என்னால் பார்க்க முடியாது, நீ வேதனைப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. தேவ பிள்ளைகள் அப்படி தான் நம்ம இருக்கணும். அதுக்காக ஈக்குவலாக நின்று பேசுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை எடுக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறோமா? இன்றைக்கு கூட ஜூன் மாதம் முதல் வாரத்தில் வந்துருக்கிறோம், திருவிருந்து எடுக்க போகிறோம், ஒரு டைம் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்து இல்லை ஆண்டவரே, இந்த மாதத்துலேருந்து தப்பு பண்ண போகிறது இல்லை, நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேச போகிறது இல்லை. நிறைய பாவங்கள் உண்டு, ரகசிய பாவங்கள் உண்டு. நான் யாரையும் நீங்கள் பண்ணீங்க நான் சொல்லலை. ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்தினது தப்புன்னு வெளிப்படுத்தினாரா? திருவிருந்தில் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே இந்த தப்பை நான் செய்ய போகிறதில்ல, நான் திருவிருந்து எடுத்துக்கிறேன்னு எடுக்கும் பொழுது அதுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. ஹல்லேலூயா! அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே சொன்ன பொழுது யாக்கோபு சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் என்ன பண்ணார்? ஜனிப்பித்தார். யாக்கோபு திரும்ப அந்த வார்த்தை கொண்டு வர்றார். எதுக்கு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார்? எதுக்கு ஆண்டவர் என்னை இப்படி கொண்டு வந்தார்? எதுக்கு ஆண்டவர் என்னை ரட்சித்தார்? நான் என்ன ரொம்ப படிச்சுட்டேன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் இல்லை. நான் ரொம்ப வசதியான ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் இல்லை. இல்லை நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார் இல்லை. எதுக்கு என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? அவருடைய முதற் பலன். ஹல்லேலூயா! கனி கொடுக்கிற மகளாக வாழ்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா! உங்ககிட்ட ஆண்டவர் வேற எதை பார்த்து ஆண்டவர் உங்களை என்னை தேர்ந்தெடுக்கல. உங்களை என்னை தேர்ந்தெடுக்கல. நல்லா மனசு விட்டு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதனால தான் என்னை தேர்ந்தெடுத்தார், இதனால தான் என்கிட்ட சுவிசேஷம் வந்துச்சு இல்லை. ஆண்டவர் எதுக்காக தேர்ந்தெடுத்தார்? நம்மளை ரட்சித்து இந்த உலகத்துக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போறார். ஹல்லேலூயா! என் பிள்ளைய பார். ஆண்டவர் சொன்னார், தாவீதை குறித்து சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய எதுக்கு பிரியமானவன்? என் இருதயத்துக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா! இப்படிப்பட்டதுக்கு தான் அவனை எங்கிருந்து கூட்டிட்டு வர்றாரு? ஆடு மேய்க்கிறவனை கூட்டிட்டு வந்து நிறுத்துறார். என் இருதயத்துக்கு பிரியமானவன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அப்படி. சவுலுடைய வாழ்க்கை, அவனுடைய மூத்தவன் இல்லை, அவனுடைய அண்ணன்மார்கள் அதே வயிற்றுல ஈசாயினுடைய குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை, ரூத்தினுடைய வம்சத்தில் வந்தவங்க இல்லை, அவனுடைய அண்ணன் தம்பிகள் இல்லை. ஆனால் சின்ன பையன் தாவீதை பார்த்து சொல்ல, என் இருதயத்துக்கு பிரியமானவன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முறை, அவருடைய அண்ணமார்களும் உபதேசத்தை சொல்லி தான் வளர்க்கப்பட்டாங்க. அவங்களும் நியாய பிரமாணத்தின் பிரகாரம் வளர்க்கப்பட்டாங்க. அவங்க யூத முறைப்படி வளர்க்கப்பட்டாங்க. அவர்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள், அவர்களும் பலி கொடுத்தார்கள். இவனும் பலி கொடுத்தான், இவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ஆனா அவருடைய அண்ணன் தம்பிகளை சொல்லாத ஆண்டவர் தாவீதை சொல்றார், என் இருதயத்துக்கு பிரியமானவன். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அறிக்கையின் பிரகாரம் இல்லை, தாவீதினுடைய வாழ்க்கை அறிக்கையின் பிரகாரம் இருக்கிறது. அல்லேலூயா! உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். பாரு, பணக்காரனா இருக்கிறான் பாரு, வேண்டாம். சொந்த வீடு வாங்கிட்டான் பாரு, வேண்டாம். அழகா இருக்கிறான் பாரு, வேண்டாம். இப்படி இருக்கிறான் பாரு, வேண்டாம். விலை உயர்ந்த ஆடை உடுத்துறான் பாரு, வேண்டாம். விலை உயர்ந்த நகைகள் உடுத்துறான் பாரு, இல்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு பிரியமானவன். இந்த அம்மா என் இருதயத்துக்கு பிரியமான மகள், இந்த வாலிப பிள்ளை என் இருதயத்துக்கு பிரியமான வாலிப பிள்ளை, இந்த சிறு பிள்ளை என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான சிறு பிள்ளை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அப்படி சொல்லணும்.
அந்த ரட்சிப்பு தான் பிரயோஜனம் உள்ள ரட்சிப்பு. வாயில் அறிக்கை விடுறோம், நல்லா கவனிங்க, அறிக்கை விடுறோம், செய்யறோமா, திரும்ப திரும்ப அந்த கேள்வியை மைண்ட்ல வச்சுக்கிட்டே வாங்க. கர்த்தர் நம்மோட அப்போஸ்தலன் இங்க பவுல் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். ஒருவர் எடுத்து வாசிங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவன் எவனும் அநியாயத்தை விட்டு என்ன பண்ணணும்? விலகணும். அல்லேலூயா. சகோதர சகோதரனுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். இன்னும் 17வது வசனம் 18வது வசனத்தெல்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக அதில் சொல்லப்படும். 18ஆம் வசனம், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்ததாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போட்டார்கள். ஆனா யாருடைய விசுவாசம் நிலையான விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அதுக்கு ஒரு சீல். அந்த அஸ்திபாரத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். அதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்றது கவிழ்த்து போடுகிறது. விழுந்து போற அஸ்திபாரமா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உறுதியான அஸ்திபாரம். உறுதியான அஸ்திபாரம்னா எப்படி அதை புரிஞ்சு கொள்ளுவோம்? நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா காற்று, மழை, வெயில், புயல் இந்த மாதிரிலாம் அடிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது, அந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் விழுந்துடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. வேத வசனத்தை அப்படி கேட்டுட்டு போய் உறுதியா இருக்கணும். போன உடனே ஒருத்தன் சண்டைக்கு வருவான், போன உடனே ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுவான், போன உடனே நம்மளை ஒருத்தன் திருடுறதுக்கு தூண்டுவான், போன உடனே ஒருத்தன் பாவம் பண்றதுக்கு தூண்டுவான், போன உடனே ஏதாவது ஒரு தவறு செய்ய தூண்டுவான், போன உடனே ஏதோ ஒரு பாவம் செய்ய தூண்டுவான். உடனே சாஞ்சிடக்கூடாது. நிலையான அஸ்திபாரம். கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க. டிபார்ட், அநியாயத்தை விட்டு விலக கடவன். நல்லா கவனிங்க. அநியாயம் இல்லாத ஒரு உலகத்துல உங்களை என்னையும் கடவுள் கொண்டு போய் வைக்க போறாரானா? இல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. ஆண்டவர் இல்லம்மா, இங்கிருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு காடு இருக்குது. என்னது? ஒரு காடு இருக்குது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி என்ன பண்ணுது, மேற்கு தொடர்ச்சி மலை முதுமலை காடு இருக்கு. அங்க முதுமலை காட்டுல என்ன வாழுது? யானை, சிங்கம் இல்லை, புலி, கரடி, மான், இதெல்லாம். நீ ஆண்டவருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்டதுனால உன்னை முதுமலை காட்டுல நடுவில் கொண்டு போய் நான் என்ன பண்ணிடுறேன்? வச்சிடறேன். ஏன்? யானை கெட்ட வார்த்தை பேசாது, மற்றது திருட கற்றுக் கொடுக்காது. அதனால நீ அப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு போய் வச்சுட்டனா நீ பரிசுத்தமா இருப்ப. அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இல்ல, இதே பூமியில தான் வாழ போறோம், இதே வீட்டில் தான் வாழ போறீங்க, இதே ஊர்ல தான் போய் இருக்க போறீங்க, இதே உங்க வீடு அப்படித்தான் இருக்க போகுது, உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் அப்படியே தான் இருக்க போவாங்க, அவங்க மாற போறது இல்லை. பட் நான் மாறி இருக்கேன். ஹல்லேலூயா. அவர்கள் அநியாயத்தோடு இணைந்திருக்கலாம், ஆனால் நான் எப்படிப்பட்டவன்? அநியாயத்தை விட்டு விலகினவன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி நியாயம் இருக்கிறார் கவனிங்க. 10 பேர் இருக்கிறீங்க உங்க வீட்டில், ஒரு லைன்ல குடியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 குடும்பம், 10 குடும்பத்தில் மொத்தம் 50 பேர் இருக்கீங்க. நான் உங்களை எப்படி நியாயம் இருக்கிறார்னா, யாரெல்லாம் அநியாயத்தை விட்டு விலகினவர்கள், யாரெல்லாம் அநியாயத்தோடு சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான் நியாய தீர்ப்பு. இந்த 10 குடும்பத்தில் யார் பொய் பேசினா அவங்கள இந்த பக்கம் வந்துருங்க, பொய் பேசாதவங்க யார் இப்படி வந்துருங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இதுதான் நியாய தீர்ப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நான் திருவிருந்து எடுத்திருக்கலாம், நான் காணிக்க கொடுத்திருக்கலாம், நான் அப்படி இருக்கலாம், நான் இப்படி இருக்கலாம். ஆனா தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீ கெட்ட வார்த்தை பேசினியா, பேசலையா, நீ திருடனியா, திருடலையா, நீ தேவ சித்தத்தின் பிரகாரம் நடந்தையா, நடக்கலையா, நடந்தேனா இந்த பக்கம், நடக்கலைனா இந்த பக்கம், அவ்வளவுதான். பாஸ்டர் அப்புறம் எதுக்கு பாஸ்டர் ரட்சிப்புங்கிறது, அப்புறம் எதுக்கு சுவிசேஷங்கிறது, அப்புறம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கணும்? நல்லா கவனிங்க. இதுவரை செய்த எல்லா பாவத்தினுடைய தண்டனையும் என்னை விட்டு எடுபட்டு போனது. அல்லேலூயா. நான் தண்ணீரிலே முழுகி எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய அப்பா செய்த பாவம், என்னுடைய தாத்தா செய்த பாவம், என்னுடைய கொள்ளு தாத்தா செய்த பாவம், என் சந்ததியார் செய்த பாவம், என்னுடைய ஆதாம் ஏவாள் பெரிய தாத்தா செய்த பாவம், பெரிய பாட்டி செய்த பாவம், இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் பொழுது எல்லாம் கழிஞ்சு போயிட்டு, எல்லாம் அதெல்லாமே காணாமல் போயிட்டு. இப்ப இன்னையிலிருந்து எது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சொல்லுங்க? எது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது?
சொல்லுங்க. ஏன் கணக்கு? அல்லேலூயா. என்னுடைய கிரியை. இதுவே நான் ஞானஸ்தானம் எடுக்கல, இயேசுவுடைய சுவிசேஷத்தை கேட்கல அப்படின்னு சொன்னா, நான் இல்லைங்க, நான் யாருங்க ஏமாத்தினேன், நான் யாருங்க திருடுனேன், நான் பிறந்த நாட்கள்ல இருந்து நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன். அப்படியாப்பா? சரி, உங்க அப்பா ஏமாத்தி இருக்கிறார், உங்க அம்மா ஏமாத்திருக்காங்க, உங்க தாத்தா ஒரு குடும்பத்தையே என்ன பண்ணியிருக்காரு, அழிச்சிருக்கிறார். அதுக்கு நீ போய் தண்டனை அனுபவி. இதுதான் வித்தியாசம். இதனால தான் பவுல் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்ன பண்ணும், கிடைக்கும். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தீத்து புத்தகம் எடுத்துக்கங்க. 1 தீத்து 16வது வசனத்தை வாசிங்களேன். ஏன்னா யாக்கோபோடு கரெக்டாக மேட்ச் ஆகுறாரு. வசனம் வாசிங்க. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை என்ன பண்ணுகிறார்கள், மறுதலிக்கிறார்கள். எப்படி மறுதலிக்கிறார்கள்? அடுத்து சொல்லுங்க. அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும். ஹல்லேலூயா. வசனம் புரியுதா உங்களுக்கு? பவுல் இன்னும் தெளிவா கொண்டு வராரு. நான் அறிக்கை பண்றேன் பாஸ்டர், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் செய்கிற செயல்கள் மூலியமாய் மறுதலிக்கிறார்கள். முடிஞ்சு, சாப்டர் முடிஞ்சு. தெய்வ பிள்ளையாங்கிறத நம்ம இங்கே நிதானிச்சிடலாம். என் கிரியை என்ன சொல்லுது, நீ கிரியை என்ன சொல்லுது, நான் பேசுகிற பேச்சு என்ன சொல்லுது? என்ன ஒருத்தன் தப்பான 1000 குற்றங்கள் சுமத்திட்டு போகிறான், அதை விட்டுருங்க. அவன் என்னை இன்டியூஸ் பண்ணலாம், என்னை தூண்டலாம், என்னை பாவம் செய்ய தூண்டலாம், என்னை கோபப்படுத்த தூண்டலாம், என்னை தவறு செய்ய தூண்டலாம். எல்லாமே அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? மோசேவை எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ரொம்ப கவனிங்க. மோசேயை என்ன பண்ணாங்க, எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க மோசே கிட்ட. எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டார் மோசே. ஒரு நாள் மோசேயினுடைய அக்கா எந்திரிச்சிட்டாங்க, மிரியம் எந்திரிச்சு, நீ மட்டும்தான் அழைக்கப்பட்டவனா, நீ மட்டும்தான் பெரிய ஆளா, இவன் நம்ம ஆரோன் பெரிய ஆள் இல்லையா, அவன் பெரிய ஆள் இல்லையா? குடும்பத்தில் மோசே குடும்பத்துக்கு எதிரா, வெளியிலிருந்து வரவனை கூட போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிடலாம். அவங்க அக்கா, கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி, கூட பிறந்து இருக்கக்கூடிய ஆரோன் வந்து அண்ணன், கூட பிறந்த அண்ணன், இவங்கெல்லாம் ஒரே குடும்பம். தம்பி மேலே இல்லாத பாசமா, தம்பி மேலே இல்லாத அன்பா, அவங்களே எதிராக நிற்கிறாங்க. மோசே, நீ எல்லாம் என்னடா, நீ மட்டும்தான் ஆண்டவருடைய, நீ மட்டும்தான் செய்வியாடா, நீ மட்டும்தான் பண்ணுவியாடா? மோசே கம்முன்னு விலகி போனான். ஆனால் நடந்த விஷயம் என்ன? மிரியமுக்கு என்னாச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? மோசே கம்முன்னு போயிட்டான். நம்மள இருந்து, ஏக்கா நீ ஏக்கா கேட்குற? கோராகின் கூட்டத்தார் கேட்டாங்க, நான் கவலைப்படல. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து புறப்பட்டு வந்தவங்களாம் கேட்டாங்க, கவலைப்படல. ஏக்கா நீ ஏன் கேட்ட? என்ன இன்னுமே வேண்டாக்கா, உன் சொத்து வேண்டாம், உன் அவகாசம் வேண்டாம், நீ யாரோ நான் யாரோ, நீ எப்படியோ போ, நீ எக்கெடுக்கிட்ட போ, நாசமா போ, இனிமே உனக்கு எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மாவை போட்டு திட்டி வந்திருப்போம். மோசே இல்லை, மிரியம் பேசாத, வேண்டாம் மிரியம் வேண்டாமா அப்படிங்கிறாரு. இல்லை நான் அப்படித்தான் பேசும். சரி நீ பேசுமான்ட்டு போயிட்டார். ஆனால் கர்த்தர் என்னாச்சு? வெண்குஷ்டம். நம்ம பார்த்து மோசே அழுகுது, மோசே தப்பு பண்ணிட்ட மோசே, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி. என்னாச்சு தெரியுமா? கொண்டு போய் தனியாக போட்டாங்க. அந்த நோய் எல்லாத்துக்கும் பரவிருன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா கொண்டு போய் போட்டாங்க. இப்போ நம்ம மோசே போகிறான், தூரத்தில் சாப்பாடு வைக்க ஆள் இல்லை. மோசே இவன் தான் போகிறான், பேசினவன் போகிறான். மோசே அக்கா சாப்பாடு இருந்தான்னு கொண்டு போய் வைக்கிறான். அப்போ அந்த அம்மா அழுகுது, உன்னை தப்பாக பேசிட்டேன் மோசே, தப்பாக பேசிட்டேன், நான் மன்னிச்சிரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேங்க்கா அப்படின்னு. அந்த தண்டனை முடிஞ்ச உடனே அந்த வெண்குஷ்டம் சுகமாகி திரும்ப அந்த அம்மா வந்துச்சு. அதுக்கப்புறம் மோசே ஒரு வார்த்தை பேசலை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசலை. உங்கள் குடும்பத்துலலாம் உங்களை பேசுகிறாங்களா? சண்டை போடாதீங்க. தம்பி பேசுகிறான், அக்கா பேசுகிறா, வீட்டுக்காரர் பேசுகிறார், வீட்டம்மா பேசுகிறார், எங்கள் அப்பா பேசுகிறாங்க, எங்கள் அம்மா பேசுகிறாங்க, சண்டை போடாதீங்க. மோசேயுடைய அக்கா பேசினாங்க, கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நீங்கள் அமைதியாக இருங்க. மோசேயோட கர்த்தர் தான், உங்களோட கர்த்தர் இருக்கிற, நீ சண்டை போடாதீங்க, நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. அழகா சொல்றாரு. அடுத்து அதே எதிர சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. We have to set example.
இந்த உலகத்துக்கு நீங்க தான் எக்ஸாம்பிள். கர்த்தர் உங்களை என்ன அதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறார். அவன் பணக்காரனா இருக்கலாம், அவன் சொத்துள்ளவனா இருக்கலாம், அவன் படிச்சவனா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளை பரலோகத்திற்கு தகுதி என்பதற்கு நீங்களும் நானும் தான் எக்ஸாம்பிள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் உதாரணம். 1000 கோடி 1500 கோடி மிகப்பெரிய விளைவு இந்த காரை வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறான். ஐயா ஒண்ணுமே இல்லை, பிச்சைக்காரன் லாசரு குப்பை தொட்டியில் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் போனார், லாசரு போய் யார் மடியில் உட்காரு? ஆபிரகாம் மடி. நீ போடா நரகத்துக்கு அப்படின்றார். நீ போப்பா நரகத்துக்கு அப்படின்னாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப அதை தான் கொண்டு வரார் இந்த இடத்துல. சகோதர சகோதரியே, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்ம இடத்துல அதான் தேடி வருது. தேவனுடைய பராக்கிரமம், அவருடைய கிருபை நம்மை தேடி வந்திருக்கிறது. அவருடைய சத்தியம் நம்மை தேடி வந்திருக்கிறது. அவருடைய வசனம் நம்ம இடத்துல தேடி வந்திருக்கிறது. ஆனா ஒரு ட்ராமாட்டிக் சேஞ்ச் உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்தணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதுதான் பிரயோஜனம். இல்லைன்னா நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குரங்கு கையில் கொண்டு போய் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா பிரயோஜனம், ஒரு குரங்கு கையில் கொண்டு போய் ஒரு ஒரு ஆப்பிள் கொடுத்தா பிரயோஜனம். ஒரு குரங்கு மேலே ரொம்ப இறக்கப்பட்டு 5 பவுன் நகையை கழட்டி கொடுத்தா அது என்ன பண்ணும்? அதுக்கு யூஸ்க்கு தெரியாது. அதே போல தான் ரட்சிப்பு. பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார், பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை தேடி வந்திருக்கு, பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருடைய சத்தியம் உங்களை தேடி வந்திருக்கு, பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் உங்களை தேடி வந்திருக்கிறார், பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கு, பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கு, பிரயோஜனப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், பிரயோஜனப்படுத்துங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா?